வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் வடக்கு நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் அதே இடத்தில் நீடித்து வந்தது. இதனால் புயலாக உருவாவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து 480 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலும் நாகையிலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் எனவும் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் புயலாக வலுவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் 30ஆம் தேதி காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.